Hi guys, welcome to Cine Snacks Production. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆகஸ்ட் 23 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போற கொட்டுக்காலை படத்தை தான் பார்க்க போறோம். சோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். மீனாவா நடிச்சிருக்க ஆனாபென், பாண்டியா நடிச்சிருக்க சூரின்னு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க இவங்க குடும்பம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால மேரேஜை ப்ரொசீட் பண்ண முடியல. அது என்ன காரணமா இருக்கும்ன்றத பொறுமையா ரிவீல் பண்றாங்க. மீனாக்கு சுத்தி நடக்கிற எதுக்குமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. இதனால இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ணி பேய ஓட்டுறதுக்கு 2 குடும்பமும் பாபாஜியை பாக்குறதுக்கு டிராவல் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே ரோட்ல டிராவல் தான். வாழ்க்கையில எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. இந்த ஆஸ்பெக்டை வச்சு முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கடைசியில ஒரு இடத்துக்கு வந்து சேரும்போது அவங்களோட சில விஷயங்கள் ஒன்னா இருக்கிறது இல்ல. இந்த டிராவல்ல பாத்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாரும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க, லேடிஸ் அப்புறம் மீனா அவங்க எல்லாம் ஒரு ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரு குட்டி பையனும் ஒரு கூலியையும் வச்சுட்டு ஒன்னா வராங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல நடக்கிறத பார்க்கும்போது நம்மளோட ஊர்ல மட்டும் இல்ல, நம்மளோட மைண்ட்ல கூட அழிக்க முடியாத மறக்க முடியாத ஆணாதிக்கத்தை பத்தி தான் இந்த படத்துல பேசப்படுது. ஒரு தனிப்பட்ட நபரோட போராட்டம், ஒவ்வொருத்தவங்களுடைய பவர் டைனமிக்ஸ அருமையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க. மீனா ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற சாதாரண கதையில இருந்து கடைசியில ஒரு மனுஷனோட விடாமுயற்சி, அடம் பிடிக்கிற தன்மையை தான் சொல்லுறாங்க. டைரக்டர் வினோத் ராஜோட சிம்பத்தி ஃபுல்லா மீனா மேலதான். அவங்க எவ்வளவோ பேசி பார்த்திருப்பாங்க, சண்டை போட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா யாரும் அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதனால யார்கிட்டயுமே பேசாம இருந்துடுறாங்க. இதனால சுத்தி இருக்கிற சரௌண்டிங் இவங்களுக்கு நரகமா மாறிடுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல வர சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பாண்டியோட கண்ணுல ஒரு பூச்சி விழும்போது வண்டி தடுமாறுறது, இவங்க ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காளை மாடு வந்து வழிமறிக்கிறது. இதை பார்க்கும்போது நல்ல சகுனமா இருக்கேன்னு தோணும். ஆனா நம்மளோட ஈகோனால இது ஒரு டிஸ்டர்பன்ஸா தான் தோண வைக்குது. ஆட்டோல இருக்கிற அந்த கூலி ஒரு கட்டத்துல இறந்துட்ட மாதிரி பாவ்லாம் காமிக்கும். இது எதுவுமே மேஜிக்கோ சக்தியோ கிடையாது. கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்ல முடியாத வேதனையையும் துக்கத்தையும் மீனாவை சுத்தி இருக்கிற மிருகங்களுக்கு புரியுதுன்னு எடுத்து காமிக்கிறாங்க. மிருகங்களோட கம்பேர் பண்ணும்போது மனுஷங்க மோசம் தான் சொல்லணும். ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா மீனா ஆட்டோ ரிக்ஷாவை விட்டு இறங்க மாட்டேன்னு நிற்பாங்க. அதனால வண்டியை திருப்பி வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்துருவாங்க. கூட வந்திருக்கவங்களோட ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனையும் அழகா கேமரால கேப்சர் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். இந்த ரிக்ஷா சீனை பார்க்கும்போது இந்த உலகத்துல எப்படி பெண்கள் எல்லாம் ஆண்களால எந்த லிமிட்டும் இல்லாம கண்ட்ரோல் பண்றாது அப்படின்றத பார்க்க முடியும். இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் தன்னோட மதிப்பு இவ்வளவுதான முடிவு பண்ணிட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற ஹார்ஷான ரியாலிட்டின்னு சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு சீனை பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்றதுக்காக சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்வலம் மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணோட தாய்மாம என் மருமக எப்ப பிறந்தாலோ அப்பத்துல இருந்து என்னோட ரைட்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு மைக்ல ரொம்ப பெருமையா பேசுவாரு. இந்த சீனை சீரியஸாவே டைரக்டர் செமையா காமிச்சிருப்பாரு. அதாவது ஒரு பொண்ணோட உடம்ப ஒரு ப்ராடக்ட் மாதிரி டிஸ்பிளே பண்றதையும், எப்படி ஒருத்தர் மைக்ல இந்த பொண்ணோட ரைட்ஸ் எனக்கு தானே பெருமையா சொல்லலாம், இத கேக்குறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு மீனா வழியா டைரக்டர் நமக்கு சொல்ல வராரு. ஆனாபென்னோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லியே ஆகணும். மீனாவா இவங்களோட ஆக்டிங் உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த படத்துல இவங்களுக்கு ஒரே ஒரு டயலாக் தான். பாக்குற ஆடியன்ஸுக்கு கிரெடிட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்களோட டயலாக் ஆழமா நம்ம மனசுல பதிஞ்சிடும். ட்ரெடிஷன்ற பேர்ல எப்படி நம்ம ஒருத்தரோட எமோஷன்ஸை கொலை பண்றாங்க, எப்படி ஒருத்தரோட ஃபீலிங்ஸை சுத்தி இருக்கிறவங்க புரிஞ்சுக்காத போது அவங்களோட உடம்பும் மனசும் பாரமா மாறுது, கடைசியில தன்னோட விதின்னு சோர்ந்து போறது மாதிரி அவ்வளவா சூப்பரா நடிச்சிருக்காங்க. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் இல்ல பிலீவ்ஸ் வச்சிருப்போம். அந்த சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு சூரியோட நடிப்பு. இவரோட பாண்டி கேரக்டர் ஒரு மிஸ்ட்ரின்னு தான் சொல்லணும். அதாவது இவர் எப்ப அமைதியா இருப்பாரு, எப்ப கோவப்படுவாருன்னு யாருக்குமே தெரியாது. தன்னோட தாட்ஸ் தப்பானதுன்னு தெரிய வரும்போது பாண்டியால வார்த்தைகளை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருக்கிறதே ஒரு சேஞ்ச் தான்னு சொல்ல வராங்க. நம்ம வாழற இந்த சொசைட்டில சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த சேஞ்சஸ்னால ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுன்றது தான் உண்மை. இன்ஃப்ளூயன்ஸும் பவரும் வச்சிருக்கிறவங்க இப்போ இருக்கிற சிஸ்டமா மாத்தினாதான் உண்மையான சுதந்திரமும் ஈக்குவாலிட்டியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இந்த படத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தையும் சொல்லி அதுக்கு சொல்யூஷனும் சொல்லி ஒரு ரியாலிட்டியை கொடுத்துருக்கு கூட்டுக்காளி. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்குது. இந்த படத்தோட கதை நம்ம படம் பார்த்து முடிஞ்சும் கூட நம்மளோட மைண்ட்ல நின்றுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு கம்பெல்லிங்கா டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கொட்டுக்காளியோட விஷயங்களையும் ரிவ்யூவையும் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.